குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மே மந்த்லேருந்து ஜிஎஸ்டிஆர் 1A ரெண்டு முக்கியமான டேபிள்ஸை மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க. அது டேபிள் நம்பர் 12 அண்ட் டேபிள் நம்பர் 13. அதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் கேட்கலாம். டேபிள் 12ல் ப்ரீவியஸ் இயர் அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர் அப் டு 5 crore இருந்துச்சுன்னா 4 digit ஹெச்எஸ்என்னும், ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அபவ் 5 crore இருந்துச்சுன்னா 6 digit ஹெச்எஸ்என் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜிஎஸ்டிஆர் 1ல் டேபிள் நம்பர் 12ல் மே மந்த்லேருந்து ரெண்டாக பைஃபர்கேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. B2B B2C சப்ளைஸ். அதனால் இனிமேல் ஹெச்எஸ்என்னை B2B சப்ளைஸ் B2C சப்ளைஸ்க்கு தனித்தனியாக என்ட்ரி கொடுக்கணும். ஹெச்எஸ்என் கோடை மேனுவல் என்ட்ரி இனிமேல் பண்ண முடியாது. ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும், அதிலேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ட்ராப் டவுன் பாக்ஸ்லேருந்து ஹெச்எஸ்என் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் பர் ஹெச்எஸ்என் கோடுங்கிறது ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். டேபிள் 12ல் நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸு B2B B2C நம்ம என்ட்ரி பண்ணியிருக்க வேல்யூஸோட வேலிடேஷன் சிஸ்டமே பண்ணிடும். இப்போ இனிஷியலாக வேலிடேஷன்ஸ் வார்னிங் மோடில் தான் இருக்கும். அதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா அலர்ட் மெசேஜ் காமிக்கும். ஆனால் டேக்ஸ் பேயர்ஸ் GSTR 1 ஃபைல் பண்ண முடியும். சப்போஸ் B2B சப்ளைஸை GSTR 1ல் என்ட்ரி பண்ணிவிட்டு B2B டீட்டெயில்ஸோட ஹெச்எஸ்என் டேபிள் 12ல் கொடுக்காம எம்டியாக விட முடியாது. கம்பல்சரியாக கொடுத்து தான் ஆகணும். டேபிள் 12ல் புது பட்டன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது டவுன்லோட் ஹெச்எஸ்என் கோட் லிஸ்ட். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸல் டவுன்லோட் செய்யலாம். அந்த எக்ஸலில் என்ன இருக்குன்னா ஹெச்எஸ்என் SAC கோட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதனோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமும் அதில் அப்டேட் பண்ண லிஸ்ட்டு தான் அந்த எக்ஸல். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நேம் ஆஸ் இன் மை மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அது சர்ச்சபிளாக மாற்றிருக்காங்க. டேக்ஸ் பேயர் தங்களுக்கு தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷனை அதில் டைப் பண்ணிங்கன்னா கீழே நிறையா வரும். அதுலேருந்து அவங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷனை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற ஹெச்எஸ்என் கோடு, டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். இது ஒரு ஆப்ஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். GSTR 1ல் டேபிள் நம்பர் 13 இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டர்ன் ஓவர் எந்த டேக்ஸ் பேயராக இருந்தாலும் இந்த டேபிள் நம்பர் 13ல் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இது மே மாதத்துலேருந்து மேண்டேட்டரி ஆயிடுச்சு. டேக்ஸ் இன்வாய்ஸ், அதாவது அந்த டேக்ஸ் பீரியடில், அதாவது மே மந்தில் எத்தனை சேல்ஸ் பில் போட்டிருக்கீங்களோ அதனோட ஃப்ரம் டு நம்பர் கொடுக்கணும், 1லேருந்து 100 வரைக்கும். அதுக்கப்புறம் கேன்சல்டு பில் இருந்துச்சுன்னா எத்தனை பில் கேன்சல் ஆகிருக்குன்னா அந்த நம்பர் கொடுக்கணும். நெட்டு அதை கழிச்சிட்டு கொடுக்கணும் நம்பர். நீங்கள் எத்தனை சீரீஸ் வச்சுருந்தாலும் அத்தனை சீரீஸ்லையும் எவ்வளோ பில் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தோட ஃப்ரம் டு நம்பர் கம்பல்சரியாக கொடுக்கணும். சில பேர் B2Bக்கு ஒரு சீரீஸ் வச்சுருப்பாங்க, B2Cக்கு ஒரு சீரீஸ் வச்சுருப்பாங்க. ரெண்டையுமே என்டர் பண்ணணும். சப்போஸ் சில பேர் இன்னும் 4-5 சீரீஸ் வச்சுருந்தாலும் எந்தெந்த சீரீஸில் எத்தனை இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நம்பர்ஸும் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பில் ஆஃப் சப்ளை. எக்ஸம்டட் சப்ளை பண்ணவங்க நம்பர் ஆஃப் பில் ஆஃப் சப்ளை இஷ்யூ பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுக்கணும். எத்தனை கேன்சல் ஆகிருக்கு, நெட்டு எவ்வளோ அப்படிங்கிறது கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு RCM பர்ச்சேஸ் குட்ஸ் ஆர் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா GTA சப்போஸ் அன்ரெஜிஸ்டர்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் செல்ஃப் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை போடணும். இந்த செல்ஃப் இன்வாய்ஸ் இதுக்கு முன்னாடி போடலைன்னா இனிமேல் கண்டிப்பாக போட்டு அது எத்தனை இன்வாய்ஸ் அது மாதிரி போட்டிருக்கீங்களோ அந்த நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் இதில் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக என்டர் பண்ணணும். இந்த RCM பே பண்ணிவிட்டு ITC எடுத்துக்கொள்ளலாம். சப்போஸ் GTA டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு நீங்கள் 25,000 பே செய்கிறீங்கன்னா அப்போது பேமெண்ட் செய்யும்போது பேமெண்ட் வவுச்சர் இஷ்யூ செய்ய வேண்டும். அது எத்தனை பேமெண்ட் வவுச்சர் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களோ அதையும் இதில் காமிக்கணுங்கிறது மேண்டேட்டரி. இந்த பேமெண்ட் வவுச்சர் டீட்டெயில்ஸ்லாம் ஏன் கேட்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி பேமெண்ட் வவுச்சர் இஷ்யூ டேட்டு டிரான்சாக்ஷனை வைத்து தான் எப்போது அந்த டேக்ஸ்க்கு நீங்கள் லயபிள் ஆவீர்கள், அதற்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி செய்வது அப்படின்னு நிறைய விஷயம் அதனால யூஸ் இருக்குது. அதனால தான் இதை இப்போ மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் நோட், டெபிட் நோட். எத்தனை கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, எத்தனை கேன்சல் ஆகிருக்கு, நெட்டு கிரெடிட் நோட் எத்தனை, அது மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டெபிட் நோட்டுக்கும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் டெபிட் நோட் இஷ்யூட், நம்பர் கேன்சல், நெட்டு டெபிட் நோட் இஷ்யூடு. நெக்ஸ்ட்டு ரிசிப்ட் வவுச்சர்ஸ். ஏதாவது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணிங்கன்னா அந்த அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணும்போது ரிசிப்ட் வவுச்சர் போடணும். அது எத்தனை ரிசிப்ட் வவுச்சர் போட்டிருக்கீங்க, எத்தனை கேன்சல் ஆகிருக்கு, நெட்டு ரெசிப்ட் வவுச்சர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத மேண்டேட்டரியாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் வவுச்சர். நீங்கள் அட்வான்ஸ் ரிசீவ் பண்ண ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போது
நீங்கள் ரீஃபண்ட் வவுச்சர் இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரீஃபண்ட் வவுச்சர் எத்தனை இஷ்யூ பண்ணியிருக்கீங்களோ அது, எத்தனை கேன்சல் ஆகிருக்கு, நெட் ரீஃபண்ட் வவுச்சர்ஸ் எத்தனை அப்படிங்கிறத மேண்டேட்டரியாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டெலிவரி சலான். எத்தனை டெலிவரி சலான் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, எத்தனை கேன்சல் ஆகிருக்கு, டோட்டல் நெட்டு டெலிவரி சலான் எத்தனை அப்படிங்கிறத மேண்டேட்டரியாக கொடுக்கணும். மே மந்த்லேருந்து ஜிஎஸ்டிஆர் 1ல் டேபிள் 13 மேண்டேட்டரி பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களோ அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டேபிளில் கொடுத்துட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண முடியும். தேங்க்யூ.